மழை பொழிகிற இரண்டாம் நாள். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா க்யூட் ஃபேமிலி வீடியோஸை வந்து ஒரு ஃப்ரேமாக வந்து எப்படி ஸ்லைடிங் மோஷனில் மேக் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யாரெல்லாம் அந்த வீடியோ ஃபஸ்ட்டு ப்ரிவியூ நல்லா இருந்ததோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃப்ரேம் இமேஜஸை வந்துட்டு ஸ்லைட் மோஷனில் வந்துட்டு மல்டிபிள் இமேஜை வந்து ஃப்ரேம் மாதிரி மேக் பண்ணோம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இமேஜ் ஃப்ரேமை செட் பண்ணோம். அது எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ற வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கொலேஜ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் ஸ்டிச்சின்னு ஒரு தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் இப்போ வந்துச்சு நம்ம எடிட் பண்ணலான்னு இருக்கோமோ அந்த ஃபோட்டோஸை 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபேமிலின்னு வந்துட்டு தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ க்யூட் ஃபேமிலின்னு. ஸோ அதனால் உங்களுக்கு ரிலேட்டடான எல்லா அதாவது உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸை எல்லாமே மோஸ்ட்லி வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 9 ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு இப்போ லைட்டாக ஸ்லைடு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக எந்த அளவுக்கு கிராப் பண்ணுமோ அதெல்லாம் பார்த்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோட்டோவும் அதே மாதிரி கிராப் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கரெக்டாக கிராப் பண்ணிவிட்டு எகைன் நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தேவை ஜூம் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோவை டச் பண்ணி உங்கள் ஃபிங்கர்ஸை வச்சு நீங்கள் ஜூம் பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே சேம் அதே மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து ரொட்டேட்டில் இருக்குது அப்படின்னா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே ரொட்டேட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ரொட்டேட்டுன்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கீழே அந்த ஒயிட் இமேஜாக உங்களுக்கு நிறையா வந்துடும். இப்போ நான் ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஃபோட்டோ அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் கீழே நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ரொட்டேட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக வந்து ரொட்டேட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்டராக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ இன்ஷாட்டில் நம்ம மேக் பண்ணி வச்சுருக்க இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ண வாட்டி ஸோ ஃபஸ்ட்டு அதோடைய டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இமேஜை வந்துட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிடுங்க. கரெக்டாக ஃபிட் ஸ்க்ரீனில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இமேஜை மேலே இருக்கணும் டாப்பில். ஸோ ஸ்டார்டிங் இமேஜை கரெக்டாக அந்த மாதிரி மேலே செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இங்கே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பொசிஷன் இருக்கும். ஸோ அந்த இடத்துல கரெக்டாக அந்த ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல அந்த இமேஜ் இருக்கணும். கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைடே பாருங்கள் எண்டு பொசிஷன் அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை கரெக்டாக அதே மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போது ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக எண்டிங்கில் இருக்கிற இமேஜை வந்து கீழே இருக்கணும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். கடைசியாக இருக்க இமேஜை கரெக்டாக அந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி இந்த எண்டிங்கில் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு அந்த ஸ்லைடிங்கில் வந்து மூவ் ஆகும். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இந்த இமேஜை நீங்கள் கலர்ஃபுல்லாகவும் செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக -100 கொடுத்துக்கோங்க. பிரைட்னஸ்னு இருக்கும். அதை வந்துட்டு லைட்டாக ஒரு 30 கொடுத்துக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும். யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஃப்ரேம் இமேஜ் கொடுத்துருப்பேன். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோடைய டியூரேஷன் வீடியோவோட எண்டிங் வரையும் ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துக்கோங்க. இந்த இமேஜ் இந்த மாதிரி லைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜூம் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு ஜூம் ஓரளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி அந்த இமேஜை டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்த இமேஜை அதை இந்த இப்போ எப்படி நான் வந்து செட் பண்ணியிருக்கேனோ கரெக்டாக இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் உங்களோட பேபிஸோடு இருக்கிற ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. பட் அது அந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் பேபி கூட இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பேபி இல்லைனா நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஸோ 2 பேர் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அதோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. ரைட் சைடு கிராப் ஆப்ஷனுக்கு போய்ட்டு இந்த இமேஜை வந்துட்டு கரெக்டாக நமக்கு தேவையான அளவுக்கு தான் கிராப் பண்ணோம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ கிராப் பண்ணிவிட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். அது பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் வந்து எந்த ஆங்கிளில் வந்து நான் ரொட்டேட் பண்ணி செட் பண்ணியிருக்கேனோ அந்த ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணிவிட்டு அதோட ஜூம் இன் சைஸையும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி
லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த ஃப்ரேம் பேக்கில் போய்டும். அதோடைய டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா பிரைட்னஸ் இதெல்லாம் அந்த ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு எகைன் அந்த இமேஜ் ஆட் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்த இமேஜை அப்படியே கீழே இருக்க அந்த ஃப்ரேம் கிட்டையும் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. அதோட சைஸையும் கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு வேணும் அப்படின்னா ஜூம் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு ரீப்ளேஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வேறு ஒரு இமேஜை வந்து ஆட் பண்ணும். ஸோ அதே மாதிரி வேறு ஒரு இமேஜை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு தேவை அப்படின்னா நீங்கள் உங்கள் இமேஜை ஜூம் பண்ணுறதா இருந்தாலும் ஜூம் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு அந்த இப்போ கடைசி ஆட் பண்ண இமேஜ் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஸோ அதை லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் வேர்டுன்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ரேமுக்கு பேக்கில் போயிடும். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ளவர் பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சைஸை வந்துட்டு லைட்டாக கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு அதை இந்த இடத்துல வந்து செட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்கில் போய்டும் அந்த இமேஜ். ஸோ அதை இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. தேவை அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு அந்த ஃப்ளவரோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலரை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த ஃப்ளவர் இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி அந்த ஃப்ளவரை வந்து டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்த இமேஜை இந்த இடத்துல இந்த ஃப்ரேமுக்கு இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி மேலே செட் பண்ணிவிட்டு அதையும் அதே மாதிரி தான் தேவை அப்படின்னா கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளவர் இமேஜையும் செலக்ட் பண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட்லேயே இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க, பார்க்க நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், லைட் எஃபெக்ட் வீடியோ. ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லைட் எஃபெக்ட் வீடியோவை செலக்ட் பண்ண வாட்டி அதில் இருக்க ஆடியோவை மிக்சர்னு இருக்கும், அதை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கான்ட்ராஸ்ட்டை வந்து 100ல் கொடுத்துருங்க. பேக்கில் வந்து பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வீடியோவை மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து கலர்ஃபுல்லாக வந்துட்டு லவ்லியாக வந்து ஷோ ஆகும். எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஸோ சாங்ஸ் வந்து நான் கொடுக்கல, அதனால் ஓனாக உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை வந்துட்டு நீங்கள் ஃபேமிலி சாங்ஸை போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக கம்ப்ளீட்டாக மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். கரெக்டாக ப்ளே ஆச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். யாருக்கெல்லாம் கரெக்டாக வந்ததோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். வரல எடிட் பண்ண தெரியல அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.